சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரால் போதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு நீதியினால் அவர்கள் ஸ்திரப்படும்படியான சில அற்புதங்களை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தால், ஆண்டவருடைய ஆலோசனைக்கு அவன் தன்னை விட்டு கொடுத்தால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், ஆண்டவர் கொடுத்த மனசாட்சியின்படி, ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களின்படி, சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து வாழும் பொழுது முதலாவது ஆண்டவர் அவருக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய நீதி இருட்டறையில் கிடக்கு, வெளிச்சத்திற்கு வரல, எனக்கு நீதி கிடைக்கல, வெளிச்சத்தில் வெளியுலகத்தில் பார்க்க எனக்கு நீதி கிடைக்கல, ஏதோ நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர எனக்கு இந்த நீதி கிடைக்கல என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால், இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், இயேசு இன்றைக்கு நீதி செய்கிற நியாயாதிபதியாய் உங்களுக்கு தென்படும்படிக்கு வந்திருக்கிறார். ஏன்னா கர்த்தரால் போதிக்கப்படுகிற போதனையை கேட்க இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்படுவதற்கு உங்களை விட்டு கொடுத்தீங்களோ இல்லையோ, இன்னைக்கு இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறது கர்த்தருடைய போதனைகளை கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆலோசனையை, கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் வந்திருக்கிறபடியினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு வந்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்தில் உனக்கு நான் நீதி செய்வேன், உன் பிள்ளைகளுக்கு நீதி செய்வேன். கடந்த நாட்களில் உங்க பிள்ளைகள் மேல தகாத வழக்குகளை போட்டிருக்கலாம், உங்க பிள்ளைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம், ஆனாலும் ஜோடிச்சு வழக்குகளை உள்ள கொண்டு வந்து உன் பிள்ளையுடைய பேரை உள்ள புட்டப் பண்றதுன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளையுடைய பேரையும் உள்ள சேர்த்துட்டாங்க, புட்டப் பண்ணிட்டாங்க என்று சொல்லுவார்கள். ஒருவேளை உன் பிள்ளையின் மேல வழக்கு போடப்பட்டிருக்கலாம், உன் மீது வழக்கு போடப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் போதிக்கப்படுகிற போதனையை கேட்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும்படிக்கு உங்களுடைய வழக்குகளை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு விசாரித்து அவற்றை தள்ளுபடி செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அது எந்த வழக்காயிருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு இடையில உள்ள குடும்பத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிற வழக்கா இருந்தாலும் சரி, ஏன் ஒருவேளை அது ஒரு டைவர்ஸ் கேஸா இருந்தாலும், விவாகரத்து வழக்கா இருந்தாலும், அந்த வழக்குகளை எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் கையில் எடுத்தவர் விசாரிக்க விரும்புகிறார். ஒரு முறை ஒரு சகோதரன் அழுது கொண்டு வந்து, ஐயா எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு நியாயம் கிடைக்கல, ஏன்னா எனக்கு எந்த விதமான சப்போர்ட், அரசியல் பலனோ பண பலனோ ஒன்றும் கிடையாது, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே கிடையாது, எனக்கு எதுவுமே இல்லை என்கிற ஒரே காரணத்தினாலே இன்னைக்கு வழக்கு திசை திருப்பப்பட்டிருக்கிறது, எனக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைகள் குடும்பம் தெருவில் வந்திருக்கும், எனக்கு பயமா இருக்குது, உண்மையிலே நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் இன்றைக்கு போகிற அந்த வழக்கு விசாரணை, இன்றைக்கு வரைக்கும் வந்த வாய்தா, அதன் பிறகு வந்த விசாரணையை பார்க்கும் பொழுது வழக்கு திசை திருப்பப்பட்டு எனக்கு அனுகூலமாய் இருக்க வேண்டிய அந்த வழக்கு எனக்கு எதிர்மறையாய் மாறி இருக்கிறது என்று சொல்லி அந்த தம்பி அழுதுட்டு வந்தாரு. ஐயா எனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் வேலை பறிக்கப்பட்டு விடும், என் வேலை போயிடுச்சுன்னா என் பிள்ளைங்க தெருவில் நிற்பாங்க, என் மனைவி அனாதையா நிற்பா, அப்படி ஒரு காரியத்தை என்னால் நினைச்சு பார்க்க முடியாது. அப்போ அந்த தம்பிக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், நேத்தைக்கு வரைக்கும் இது உன் வீட்டு பிரச்சனை, எப்போ ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தியோ இதுக்கு மேலே என் வீட்டு பிரச்சனை, நீ போ சமாதானமா என்று ஆண்டவர் சொன்ன அந்த உத்தரவாதமான வார்த்தையை கண்டு நானே நெகிழ்ந்து போனேன், ஆச்சரியப்பட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிற பிரச்சனைகள், வழக்குகள் எல்லாமே நேத்தைக்கு வரைக்கும் உன் வீட்டுக்குள்ள வச்சு நீயும் உன் மனைவி பிள்ளைகளை யோசித்து புழுங்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. நேற்றைக்கு வரைக்கும் அது உன் குடும்பத்தின் உன்னுடைய தனிப்பட்ட வழக்காய் இருந்திருக்கலாம்.
எப்பொழுது இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து, ஆண்டவரே இந்த வழக்கு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்களோ, ஏசப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இது ஏசப்பா வீட்டு பிரச்சனை, உன் பிரச்சனை இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனி உனக்காக வழக்காடுகிற ஆண்டவர் அதை எடுத்து வழக்காடுவார். உனக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்வார். யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த சகோதரனுக்கு ஆண்டவர் சொன்னார், இதுக்கு மேல இது என் வீட்டு பிரச்சனைப்பா. என்ன நடந்துச்சுன்னா, அதுல முக்கியமாய் சாட்சி சொன்ன, கள்ள சாட்சி சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி, அவளுடைய சாட்சி தான் அதுல முக்கியமா எடுக்கப்பட்டபடியினால இவனுக்கு விரோதமா தீர்ப்பு வரும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. ஆனால் திடீரென்று என்ன நடந்தது, அடுத்த விசாரணைக்கான ஆட்களை, அந்த சாட்சிகளை விசாரிக்கிற நேரத்தில் இவளை கூப்பிடாமலே நேராக வந்துட்டு அந்த கோர்ட்டில் நேராக அந்த ஜட்ஜ் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து, ஐயா எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அப்படியெல்லாம் யூஸ்வலாக அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்படி எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. நான் போன மாதத்தில் வந்து இந்த சாட்சி சொல்லும் பொழுது, நான் இந்த வழக்கில் ஒரு சாட்சியாய் நான் சேர்க்கப்பட்டிருக்கிறேன். நான் சாட்சி சொல்லும் பொழுது நான் சில காரியங்களை திரித்து சொன்னேன். அன்றிலிருந்து என்னுடைய மனசாட்சி என்னை வாதித்து கொண்டு கொண்டிருக்கிறது. எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குதுன்றத சாட்சி பீடத்தில் நின்றுட்டு வெளியே போனதுக்கு பிறகுதான் என்னுடைய இருதயத்திலே அந்த குத்தப்பட்டேன் என்று சொல்லி அந்த சகோதரி சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஒரு ஃபோர்ஸ் நிமித்தம் இப்படி திரித்து சில காரியங்களை நான் சொன்னேன், இதுதான் நடந்தது என்று சொல்லி அவங்க தான் முக்கியமான அந்த சாட்சி, அவங்களுடைய சாட்சியை தான் அவங்க எடுத்துக்கணும் என்று சொன்ன உடனே அதை அந்த நீதிபதி குறித்து கொண்டார். அதன் பிறகு கீழே வந்ததுக்கு பிறகு இந்த தம்பியுடைய வக்கீல் அவள்கிட்ட கேட்டாராம், எப்போ உனக்கு மனசாட்சியில் இப்படி ஒரு காரியத்தை மாற்றி திருப்பி சொல்லணும்னு உனக்கு எப்போ தோணுச்சுன்னு சொன்னால், இந்த தம்பி சொன்ன அதே நாள் அவ சொல்கிறான், இவன் எப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, உங்களை விட்டால் வேற வழி இல்லை, வழக்கு திரும்பி போகுது, எனக்கு எதிராக போயிட்டு இருக்கு, சாட்சியெல்லாம் எதிர்மறையாக வந்துருச்சு, எனக்கு என்ன செய்கிறதுன்னு இந்த சொல்லி தெரியலன்னு வந்தானோ, அந்த நாள் இரவிலே கர்த்தர் அவளுடைய இருதயத்திலே பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தம்பி ஆச்சரியத்தோடு சொன்ன, அந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆனதற்கு பிறகு இயேசு சம்பந்தப்பட்டவிடத்தில் எப்படி நேரடியாய் போய் பேசுகிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே இந்த சம்பந்தப்பட்ட நீங்க சுத்தி வளைச்சி யாரையாவது அனுப்பி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்ட பேசினா இந்த வழக்குக்கு முடிவு வருமோ அவங்கள்ட்ட நேரடியாக ஆண்டவர் பேசுவார். ஆண்டவருக்கு ஏஜென்ட் தேவையில்லை. நம்ம சில நேரங்களில் அனுப்பும் பொழுது அவர்கள் எமோஷனலா பேசும் பொழுது பிரச்சனை இன்னும் அதிகமாகலாம், இல்லாவிட்டால் பிரச்சனை இன்னும் பல மடங்கு கொழுந்து விட்டு எரியலாம். ஆனால் இயேசுவிடத்தில் ஒரு பிரச்சனையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அமைதியாக அதை அமுக்கமாக முடிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு இயேசுடைய தகப்பன் தன்னுடைய மனைவியை ரகசியமாய் விலக்கிவிட டிசிஷன் எடுத்துட்டான். ஆனால் அவன் ஒரு நீதிமானா இருந்ததுனால அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத நாசுக்கா அவளை எப்படியாவது கலட்டி விட்டுறணும், அவளை திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா நிச்சயம் பண்ணியாச்சு, நிச்சயத்துக்கும் திருமணத்திற்கும் இடையில அவனுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு குழப்பம். இந்த குழப்பத்தை நிமித்தம் எப்படியாவது இவளை ரகசியமா விலக்கி விட்டுட்டு வேற திருமணம் செய்யலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் கபிரியேல் தூதனை அனுப்பி நேரடியாய் சொல்லுகிறார், உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளை. பாருங்க, சம்பந்தப்பட்ட இடத்துல நேரடியாய் பேசுகிற ஆண்டவர். யோசேப்புடைய தகப்பனிடத்தில் ஆண்டவர் தூதனை அனுப்பவில்லை. யாரு விலக்கி விடணும்னு தீர்மானித்தானோ அவனிடத்திலே நேரடியாய் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசினதற்கு பிறகு அவனால் எந்த மறுப்பும் சொல்ல முடியவில்லை. தன் மனைவியுடைய சைடில் இருக்கிற நியாயத்தை அவன் புரிந்து கொண்டு, வேதம் சொல்லுகிறது, அடுத்த நாள் காலையிலே அவன் போய் தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டு அவர்கள் கூடி சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, ஏசப்பா சில காரியங்களை நடப்பிக்கும் பொழுது சம்பந்தப்பட்டவருடைய இருதயத்தில் நேரடியாய் பேசுவார்.
ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பேசுகிற ஆற்றல் ஆண்டவருக்குத்தான் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குத்தான் இருக்கிறது. ஆண்டவர் நேரடியாய் பேசும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி அவங்க மறுபடியும் வேறு ஒரு முடிவெடுக்க அவங்களால முடியவே முடியாது. ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கவும் மாட்டார். ஸோ உங்க வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்கள் மேல சில வழக்குகளை திணித்திருக்கலாம், போட்டிருக்கலாம். இல்லாவிட்டால் வந்த மொட்டை பெட்டிஷனை வச்சு, அப்படிப்பட்ட அனானிமஸ் காலை வச்சு சில வழக்குகளை உங்க மேல அனுமானத்தின் பேர்ல போட்டிருக்கலாம். அதை எல்லாத்தையும் நேற்றைக்கு விரைச்சி வச்சு அழுதுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இயேசு பாவடத்துல கொண்டு வந்து, ஆண்டவரே உங்ககிட்ட இறக்கி வைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உன் வழக்குகளை என்னிடத்தில் கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உனக்கு என்ன வழக்கு இருக்கு, உனக்கு என்ன கேஸ் இருக்கு, நீ என்கிட்ட கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறது மாத்திரம், அந்த வழக்குகளை விசாரித்து அவர்களுக்கு நீதி செய்கிற ஆண்டவர். இப்ப சிலருடைய இருதயத்திலே ஒரு கேள்வி எழுகிறதை என் ஆவியிலே நான் பார்க்கிறேன். சிலர் யோசிக்கிறீங்க, ஐயா உண்மையிலே ஆண்டவர் நீதி செய்தா எனக்கு தண்டனை தான் கிடைக்கணும், ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணினதுனால எனக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வேண்டுமானாலும் உங்களுக்கு இருக்கலாம். தப்பு உங்க மேல இல்லாம ஜோடிக்கப்பட்ட வழக்கில் இருக்கிறவர்களை மாத்திரம் ஆண்டவர் விசாரித்து அவர்களை விடுதலை ஆக்குகிறவர் அல்ல. ஒருவேளை நீ ஒரு தப்பே பண்ணிட்டாலும் சரி, உன் பிள்ளைகள் தப்பே பண்ணி இருக்கலாம், உன் புருஷன் தப்பு பண்ணி இருக்கலாம், உன்னுடைய மருமகன் ஒரு பெரிய தப்பு பண்ணி இருக்கலாம். தப்பே பண்ணி இருந்தா கூட ஆண்டவரிடத்துல வரும் பொழுது ஆண்டவரிடத்துல நம்ம போய் சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் தெரிஞ்சே இந்த தப்பை பண்ணிட்டேன், தெரியாம செய்தேன்னு கூட சொல்லக்கூடாது. அந்த சிச்சுவேஷன்ல நான் தவறி விட்டேன், என் கால் சறுக்கி விட்டது, நான் தடுமாறி விட்டேன், அந்த நேரத்தில் வந்த தடுமாற்றத்தில் இப்படி ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னை நீங்க கிருபையை மன்னிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டா உனக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் அடிவாரத்தில் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 2 கள்வர்கள்ல ஒருத்த கடைசி நிமிஷத்துல அவன் சொல்றான், நாங்க எல்லாம் தப்பு பண்ணது உண்மைதான், நீரோ எந்த தவறும் செய்யாத ஆண்டவர், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் கடைசி நிமிஷத்துல தன்னுடைய பாவத்தை ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொண்டான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆண்டவரிடத்துல நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டா நம்ம ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறவர். இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் புதிய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக கையும் களவுமாய் பிடிக்கப்படுகிறாள் ஒரு ஸ்திரீ விபச்சார வழக்கிலே. அவள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவளை கையும் களவுமாக பிடித்து கொண்டு இயேசுவிடத்திலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவங்க சொல்றாங்க, ஆஸ் பர் த லா ஆஃப் மோசஸ், மோசேயுடைய சட்டப்படி இவளை நாங்கள் கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை அந்த சட்டத்தை யாருடைய சட்டத்தின்படி இந்த கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பதை குறித்தும் அந்த சட்ட பாயிண்டை எடுத்து ஆண்டவரிடத்தில் இந்த செக்ஷன் படி மோசேயுடைய இந்த கட்டளைப்படி சட்டத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், நீங்க சொன்னீங்கன்னா இப்பவே இவளை கல்லறிந்து கொல்லுகிறோம். இயேசு நிற்கிறார். யாராவது அவருக்கு கண்ணு முன்னால சாக ஆண்டவர் அனுமதி கொடுப்பாரா? அவ்வளவு நல்ல தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், ரொம்ப அன்பான ஆண்டவர். எப்படிடா இவளை இதுல இருந்து எஸ்கேப் பண்ணலாம்? இவன் சட்டத்தை சொல்லி நம்மகிட்ட வந்திருக்கிறான், அந்த சட்டத்தை மீறி இவனுக்கு என்ன சொன்னா இவளை விட்டுட்டு போவாங்க அப்படின்றத இதுக்கு மீறி இன்னொரு சட்டத்தை ஆண்டவர் சொல்ல முடியாது, ஏன்னா சட்டம் ஏற்கனவே இருக்கிறது. ஆனாலும் அவளை எப்படியாவது விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் யோசனை பண்ணிவிட்டு, அவர்தான் ஞான கண்மலையாச்சே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சரிப்பா உங்க சட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் மேல் எறியட்டும். இவ பாவம் பண்ணான்னு தானே கூட்டு வந்து விட்டுருக்கிறீங்க, அப்போ உங்களை யாரு பரிசுத்தவான் இருக்கிறீங்களோ நீ முதல் கல்லை இவ மேல போடு என்று சொல்லி ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது எல்லாரும் கல்லை போட்டு விட்டு அப்படியே பின்வாங்கி போய்விட்டார்கள். ஏன்னா மனுஷர்கள் எல்லாரிடத்திலும் பாவங்கள் இருக்கத்தான் செய்யும், இது என் இயேசுவுக்கு தெரியும், என்ன சொன்னா விட்டுட்டு போவானுங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். அப்படியே எல்லாரும் கல்லை போட்டுட்டு சைலண்டா போயிட்டாங்க. ஆண்டவர் அப்படியே கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து மகளேன்னு தான் கூப்பிட்டார். விபச்சாரியேன்னு ஆண்டவர் கூப்பிடல, மகளேன்னு கூப்பிட்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவரை நம்ம தெய்வமா வாங்கி இருக்கிறோம் பாருங்க. உண்மையிலே நம்ம கொடுத்து வச்ச மகளேன்னு கேட்டார்.
அவ ஆச்சரியப்பட்டாள். யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா மகளேன்னு கேட்கும்போது, யாரும் என்னை தீர்ப்பிடலை ஆண்டவரேன்னு சொன்ன பொழுது, நானும் உன்னை தீர்ப்பிடலை, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், இனியும் அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாழ்வதற்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு இயேசப்பாவுடைய வீட்டிலே ஆண்டவரை தேடி அவருடைய போதனைகளை கேட்க, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்கன்னு சொன்னா, உன் வழக்குகளை ஆண்டவர் எந்த ரூட்ல கொண்டு போய் வாபஸ் வாங்க வைக்கணும், இல்லைன்னா எந்த ரூட்ல கொண்டு போய் அதை தள்ளுபடி பண்ண வைக்க வேண்டுமோ ஆண்டவர் தள்ளுபடி பண்ணுவார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு தெரியும், என்ன சொன்னா இதிலிருந்து என் பிள்ளைய விடுதலையாக்க முடியுமோ ஆண்டவர் விடுதலையாக்குவார். எனவே இன்றைக்கு பாவம் பண்ணாதவர்களுக்கு மாத்திரமல்ல விடுதலை, பாவம் பண்ணினவர்களும் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கோரும் பொழுது உங்களுக்கும் சேர்ந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் நான் விளங்க பண்ணுவேன். பட்ட பகலை போல இனி உங்களுக்கு நீதி கிடைக்கும். ஆண்டவர் நியாயம் செய்து உங்களை அழகா விடுதலையாக்கி அதிலிருந்து கொண்டு வந்து உங்கள் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய மூதாதையருடைய சொத்தா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு சொத்து. எவனோ ஒருத்தன் புதுசா வந்து, நானே இது வாங்கியிருக்கேன், எனக்கும் பத்திரம் பண்ணி கொடுத்துருக்காங்க, டபுள் டாக்குமெண்ட் பிரச்சனை, இது என்னுடையது என்று அவன் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கலாம். அந்த வழக்குகளையும் ஆண்டவர் இன்றைக்கு விசாரிக்கிறார். வாரிசுதாரர் வழக்குகள், ஒருவேளை உன்னுடைய தகப்பனார் மரித்ததற்கு பிறகு அந்த தகப்பனாருடைய வேலை உனக்கு கிடைக்கணும், அதற்காக நீங்கள் ஒருவேளை அப்ளை பண்ணி அது கிடைக்கலன்னா அந்த வாரிசுதாரர் வேலை சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகளை ஆண்டவர் இன்றைக்கு விசாரித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் பேசுவார். நான் சொன்னேன் இல்லை, யார்கிட்ட பேசுனா இது நடக்குமோ அந்த ஆளை நேரடியாக ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை அது 15 வருஷமா கிடப்பில் கிடக்கலாம், 15 வருஷமா அந்த ஃபைல் அதிகாரியுடைய டேபிளுக்கு மேல இருந்தது, எங்க காணாம போச்சு, கடலுக்குள்ளால மூழ்கி போன மாதிரி மூழ்கி கிடந்தாலும் அவர் மிதக்க பண்ணுகிற ஆண்டவர். யோர்தானிலே மூழ்கி போன கோடாரியை மிதக்க பண்ணினவர் நம்முடைய ஆண்டவர். இரும்பால செய்யப்பட்ட கோடாரியை என் ஆண்டவரால மிதக்க பண்ண முடியும் என்றால், நீ எழுதி கொடுத்த காகிதத்தை என் ஆண்டவரால மிதக்க பண்ண முடியாதா? அதை மிதக்க பண்ணுவார். சம்பந்தப்பட்ட அதிகாரியுடைய கண்களில் அதை பட வைப்பார். உனக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்திற்கு ஆண்டவர் வழி திறப்பார். நான் பல வருஷமாக சம்பளம் இல்லாம வேலை செய்கிறேன், எனக்கு நியாயமாக சம்பளம் கிடைச்சிருக்கணும், இந்த வழக்கு இப்பொழுது கோர்ட்ல நிலுவையில இருக்குது, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த வழக்குகளை எல்லாம் ஆண்டவர் விசாரித்து தீர்ப்பெழுதுகிற நீதிபதியுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசுவார். என் பிள்ளைகளுடைய உழைப்பின் பலன் பல வருஷமாக அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய உழைப்பின் பலனை அவள் சாப்பிட்டாக வேண்டும், அவன் சாப்பிட்டாக வேண்டும், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் கிடைச்சாகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பளம் இல்லாம வேலை செய்துட்டு இருக்கிறா, இல்லைன்னா மினிமம் சம்பளத்தில் என் பிள்ளை வேலை செய்துட்டு இருக்கிறா, இந்த அரசாங்க போஸ்ட்டை நீங்க சாங்ஷன் பண்ணி என் பிள்ளைக்கு கொடுத்துருங்க, ஆண்டவர் உனக்காக தீர்ப்பெழுதுவார். இன்னைக்கு முதல்ல அதான் சொல்றார், நீங்க கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்திய வார்த்தையை நீங்கள் கேட்க வந்திருக்கிறபடியினாலே, ஆண்டவருடைய போதனைகளை அறிந்து கொள்ள வந்திருக்கிறபடியினாலே முதல் ஆசீர்வாதமாக கர்த்தர் உனக்கு நீதி செய்கிற நியாயாதிபதியாக இன்றைக்கு எழுந்தருளி வருகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விஷயத்திலே நான் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்தாலும் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? இதோ சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அக்கா தங்கச்சிக்கு இடையில இருக்கிற வழக்குகள், அண்ணன் தம்பிக்கு இடையில இருக்கிற வழக்குகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க பைசல் பண்ணிடணும். யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் அண்ணன் பேர்ல கேஸ் போட்டிருக்கீங்களோ, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நாளைக்கு போன உடனே நீங்க சமாதானம் பண்ணி கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடணும். அண்ணா, நம்ம 2 பேருக்குள்ளால வழக்கு வேண்டாம், நான் கேன்சல் பண்ணியிருந்தேன், நான் போட்ட கேஸை வாபஸ் வாங்கிடுறேன், நீங்க முந்திக் கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்.
எப்பவுமே விட்டு கொடுக்க பழகி கொள்ளுங்க. ஒரு முறை ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அவங்க 4 பேர்ல சொத்து பங்கு வைக்கிறாங்க. பொதுவாக அவங்களுக்கு தெரியும், 4 ஆம்பளைங்க இருக்காங்கன்னா 4 பேருக்கு சொத்து பங்கு வைக்கும் பொழுது அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ பொறுத்து இவ்வளவு இடம் ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு சொல்லி 4 பங்கு வச்சிருவாங்க. வச்சுட்டு இளையவனிடத்துல தான் முதல் பங்கு எடுக்க சொல்லுவாங்க. 4 பங்கு வச்சிருவாங்க. கூறு போட்டு வைக்கிற மாதிரி வீடு ஒருத்தங்களுக்கு, வயல் ஒருத்தங்களுக்கு, இல்லைன்னா அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, இல்லைன்னா இந்த நிலம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பங்கா வச்சிருவாங்க. 4 இருக்காங்கன்னா 4 பங்கா வச்சுட்டு கடைசி உள்ளன்ட்ட தான் முதல்ல பங்கெடுக்க சொல்லுவாங்க. முதல்ல நீ எடு, அடுத்து உனக்கு நேரைக்கு மூத்தவன் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மூத்த, கடைசி தான் மூத்த மகன் எடுக்கணும். இதுதான் உலக பிரகாரமான நியமம். கடைசி உள்ளவனுக்கு முதல் அந்த உரிமையை கொடுக்கணும். ஸோ இவங்க வீட்டில் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட கேஸில் பயங்கர பிரச்சனை. மூத்தவர் தான் நல்ல வருமானம் வருகிற ஒரு பெரிய வாடகை வருமானம் பிஸ்னஸ் நடக்கிற அந்த இடத்தை இது எனக்கு தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார். அதுக்கு கூட உள்ளவர் என்ன பண்றாரு, எனக்கு தான் இந்த வீடு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறார். மீதி இன்னொருத்தரும் வருமானம் வருகிற ஒரு இடத்தை வச்சிருக்கார். கடைசியா எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட வயக்காடுல கொஞ்சம் சம் ஏக்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் சம் சென்ஸ் தான், சில சென்ட் நிலங்கள் இவங்களுக்கெல்லாம் வருமானம் வரதா இருக்கும். ஆனா சென்ட் இடம், ஆனா ஒரு பகுதி மட்டும் பாத்தீங்கன்னா 4 ஏக்கர் இடம் ஒரு வயக்காடு பக்கத்துல, அதுல வருமானமே இருக்காது, வனாந்தரமான ஒரு இடம் மாதிரி இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வீடு, ஒருத்தங்களுக்கு கடை இருக்கிற இடம், அப்படி எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ளால ஒரே தகராறு. அப்ப அதுல கடைசி மகன், கடைசி பையன், அவன் நம்முடைய ப்ரோக்ராம் ரெகுலரா டிவியில பாக்குற தம்பி, அவன் அழுதுட்டு சொன்னா, எங்க அம்மாவுடைய கடைசி ஆசை, எங்க அப்பாவுடைய கடைசி ஆசை, எங்க 4 பேருக்குள்ள எந்த சண்டையும் கடைசி வரைக்கும் வரக்கூடாது. அவங்க அம்மா சாகும்போது கூட 4 பேரே இப்படியே அணைச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டு, நான் இந்த உலகத்திலிருந்து மறைஞ்சு போனாலும் உங்க 4 பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நாங்க குடும்பமா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், இதுதான் எனக்கு ஆசைன்னு எங்க அம்மா சத்தியம் வாங்கிட்டு போனாங்க. ஆனா அம்மா சொத்து கொஞ்ச நாளைக்குள்ள இந்த சொத்து எங்களை இவ்வளவு தூரம் விரிசலுக்குள்ள கொண்டு வரேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் சொன்னேன், இதெல்லாம் விரிசலுக்குள்ள கொண்டு வராது, யாராவது ஒருத்தர் பெருந்தன்மையா நடந்துகிட்டா இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பிகிட்ட சொன்னேன். அப்ப அந்த தம்பி சொன்னார், ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் என் சைட்ல இருந்து கேட்கிறேன், நீங்க சொல்றபடி நான் செய்கிறேன், அது ஆண்டவருடைய அருள் வாக்காக, ஆண்டவருடைய ஆலோசனையாக, அது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒரு படிப்பினையாக, ஒரு போதனையாக நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன், நீங்க சொல்லுங்க, நான் என் சைட்ல இருந்து எங்க குடும்பம் பிரியாம இருக்க என்ன பண்ணணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ தான் முதல்ல பங்கெடுக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆகாதென்று எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளை கல்லாய் மாயிற்று. ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி போட்ட அந்த உடங்காடு மாதிரி கிடக்கிற அந்த வனாந்தரமான இடத்தை நீ போய், பரவாயில்ல நீங்க எல்லாரும் ஒதுக்கி போட்ட அந்த இடத்தை நானே எடுத்துக்கிறேன், நமக்குள்ளால பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு இவன் இறங்கி போனோன்னா மூத்த 3 பேரும் அப்படியே நெகிழ்ந்து போய் நிற்கிறாங்க. இவன் தானே முதல் உரிமை ஆள், முதல் எடுக்க வேண்டிய இவன் தானே, இவனே எப்படி இவ்வளவு தூரம் இறங்கி வந்தான், கடைசி பங்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். உடனே மீதி இருக்கிற 3 இடத்துக்கு 3 பேரும் அழகா ஃபிட்டப் ஆகி அப்படி 4 பங்கும் ரெஜிஸ்டர் ஆயாச்சு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு இது இவங்களுக்குன்னா அந்த பாகப்பிரிவினை பண்ணி அவங்கவுங்க பேரில் அந்த சொத்தை எழுதிக்கிட்டாங்க. எழுதி முடித்து நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் 2 மாதம் தான் இருக்கும். திடீர்னு அந்த தம்பி ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஐயா ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆகாதென்று எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல்லாய் மாற்றுவேன்னு சொன்னது மாதிரி எனக்கு கிடைச்ச 4 ஏக்கர், மீதி எல்லாம் இருக்கும் 10 சென்ட் 20 சென்ட் 5 சென்ட், எனக்கு கிடைச்ச அந்த 4 ஏக்கர் பகுதியில் எனக்கு பகுதியோட ஒட்டி, என்னுடைய நிலத்தோட ஒட்டி ஒரு 6 வழிச்சாலை, ஒரு 6-வே ரோடு ஒன்று மார்க் பண்ணி, இப்போ அந்த ரோடுக்கு என்னுடைய இடம் தான் இப்போ மெயின் கமர்ஷியல் லேண்டா, ஒரு எத்தனையோ ஃப்ரண்டேஜ் எவ்வளோ தூரம் சொன்னார். அந்த 6 வழிச்சாலையில் 1 இன்ச்சு கூட என் நிலத்திலிருந்து அவங்க எடுக்கவே இல்லை, அதுக்கு முந்தின நிலத்தை வரைக்கும் எடுத்தாங்க. ஆனால் என் இடம் ஃபுல்லாக இப்போ கமர்ஷியலாக வந்துருச்சு. இவங்க மார்க் பண்ண உடனடியாக ஒரு பெட்ரோல் பங்க் ஓனர் எத்தனையோ லட்சம் கொடுத்து பெட்ரோல் பங்குக்கு ஒரு இடத்த அவர் ரெஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணிட்டார்.
இன்னொருத்தர் வந்து ஒரு கார் ஷோரூமுக்காக வேண்டிய, அதுதான் ஹைவே 6-வே ரோடு வரப்போகுது அந்த இடத்துல. ஒரு கார் ஷோரூமுக்காக ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஒரு டிராக்டர் ஷோரூம், இன்னொருத்தர் வந்து ஒரு டயர் அலைன்மெண்ட் ஷாப்னு சொல்லிட்டு மட்டன்னு எல்லாம் புக் பண்ணி அவர் சொல்றாரு, என் சகோதரர்களுக்கு கிடைத்த பங்கை காட்டிலும் பல 100 மடங்கு அதிகமாக என் சொத்தை கர்த்தர் அதை வேல்யூஷன் ஏற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை பார்த்த உடனே எல்லா சகோதரர்களுக்கும் அவ்வளவு ஆச்சரியம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் எழுதியாச்சு. எழுதினது எல்லாரும் சொன்னாங்க, உண்மையிலேயே உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் பெஞ்சமின் என்று எல்லாரும் சொன்னாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சில இடங்கள் அந்த பெருந்தன்மையில நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாய் கர்த்தர் இருப்பார். ஆமென். ஆமா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு சகோதரர்களுக்குள்ளால ஒரு சின்ன ஒரு வரப்பு சண்டையில சொந்த சகோதரனை வெட்டி கொள்ளுகிற நிலைமை, ஒரு சின்ன ஒரு வீம்புக்காக சொந்த சகோதரியுடைய வாழ்க்கையை அழிக்கிற சகோதரர்கள் இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு முடிவு கட்டி உங்க இரத்தத்தின் உன்னோடு உடன் பிறந்த இரத்த பந்தங்களோடு உள்ள உறவை இன்றைக்கு நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், காண்கிற உன் சகோதரனை நீ நேசிக்காமல் காணாத தேவனை எப்படி நீ நேசிப்பாய் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு போன உடனே ஆண்டவருடைய போதனையின்படியாக, ஆண்டவருடைய சத்திய வசனத்தின்படியாக சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளவு நன்மையும் இன்பமானது. அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பிரிந்து கிடக்கிற குடும்பங்களில் அல்ல, சகோதரர்கள் ஒருமித்து இருக்கிற இடத்திலே ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா.